நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரும் வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற 2024 பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கின்ற பிராத்மிக் எக்ஸாமுக்கு இப்போ ஃபுல்லாக நாங்கள் கிஏயில் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃபுல்லாக நாங்கள் கொஷின் அண்ட் ஆன்சரோடு நாங்கள் ரிவிஷன் கொடுக்குறோம். இது 2 வீடியோஸை நாங்கள் போடுறோம். ஃபஸ்ட் வீடியோஸ் 1 to 10 ரோமன்ஸ் வரும். நெக்ஸ்ட் 11 to 16 ரோமன்ஸ் வரும். இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் 90 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஹேண்ட் ரைட்டிங் அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக 100 மார்க்ஸு. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபுல்லாக நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் படித்தா போதும். फर्स्ट हम किन ही पांच प्रश्न के उत्तर एक एक वाक्य में लीजिए அப்படின்றாங்க. இங்கே இந்த கேள்விகளுக்கு பதில் ஒவ்வொரு வாக்கியத்திலேருந்து விடை எழுதுக அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே இருக்குது. ஆன்சர் எனி 5 கொஷின்ஸு ஒன் ஆஃப் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவங்க 10 கொஷின் கொடுத்து எனி 5 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் கீழே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கியா வக் மேஜ்கை, என்ன அது மேஜையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வக்குனா அதுன்னு அர்த்தம். என்ன அது மேஜையில் அது மேஜையா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஹாங் வக் மேஜ்கை, அது மேஜை. அப்போ ஹாங் அப்படிங்கும்போது எஸ்ன்னு அர்த்தம். தமிழ் ஆமாம் சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கியான் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஹாங் போட்டு மேலே சந்திரபிந்து போட்டால் ஆமாம்னு அர்த்தம். இது அப்படியே எடுத்து ரைட் பண்ணோம். நீங்கள் சைடில் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம தமிழில் இங்கிலீஷில் முற்றுப்புள்ளி வைப்போம். சென்டென்ஸ் முடிஞ்சு. ஆனால் ஹிந்தியில் நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே புள்ளி வைக்கலாம். அப்படி புள்ளி வைக்கலாம் கூட ஒரு கோடு மாதிரி போட்டால் தான் அது சென்டென்ஸ் முடியுதுன்னு அர்த்தம். அது நீங்கள் ஞாபகமாக நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஞாபகமாக நீங்கள் வச்சிடணும். ஓகே, இந்த கொஷின் பதிலாக நீங்கள் கோடு போட்டால் போதும். செகண்ட் ஹாத் மே கியா ஹை, கையில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின். ஹாத் அப்படின்னா கை, ஹேண்டில் கையில் என்ன இருக்கிறது. ஹாத் மே கலம் ஹை, கையில் பேனா இருக்கிறது. இந்த கியான் இருக்குது. நீங்கள் கொஷின் 1 டைம் 2 டைம் படித்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். கியான் இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படியே கொஷினில் பதில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடலாம். அப்போ ஹாத் மே கியான் இடத்துல கலம் எழுதுகிறோம். கலம் அப்படின்னா பேனான்னு அர்த்தம். கையில் பேனா இருக்கிறது. மேஜ் और குஷி கஹா ஹை, அப்படியே மேஜு மற்றும் நாற்காலி எங்கே இருக்கின்றன. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ தான் ஹைன் கொடுத்துருக்காங்க. ஹைன் அப்படின்னா பன்மையில் கொடுத்துருக்காங்க. 2 பொருளை குறிக்குது. அப்போது மேஜும் ஒன்று இருக்குது, அடுத்தது நாற்காலி இருக்குது. அதனால் இங்கே ஹைன் வந்திருக்கு. அப்போ கஹாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம். அப்போ மேஜையும் நாற்காலி எங்கே இருக்கின்றன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே மேஜ் ஒரு குஷியா அப்படியே கொஷினை பார்த்து எழுதிட்டு கஹான்னு பதிலாக ஜமீன் பர்னு எழுதிட்டு அப்படியே ஹைன் எடுத்து எழுதணும். ஜமீன் பர் அப்படின்னா தரை மேலே இருக்கிறது. மேஜை நாற்காலியும் தரை மேலே இருக்கிறது. 4th கொஸ்டின் கமலா கஹா ஹை, கமலா எங்கே இருக்கிறாள் அப்படின்னா கமலா மைதான் மே ஹை. மைதான் அப்படின்னா பிளே கிரவுண்டு, விளையாட்டு திடல்னு அர்த்தம். தமிழில் அவள் கமலா மைதானத்தில் இருக்கிறாள். அப்போ கஹாங் எடுத்துகிட்டு நீங்கள் மைதான் மீன் எடுத்து எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு காய் கஹா ஹை, காய் அப்படின்னா பசு. பசு எங்கே இருக்கிறது. கஹாங்கனே எங்கேன்னு அர்த்தம். காய் யகாங்க, யகாங்கனே இங்கேன்னு அர்த்தம். பசு இங்கே இருக்குது. எங்கே இருக்கிறது, இங்கே இருக்குது. இங்கே அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது நம்ம இங்கே நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுற கான் இருக்குது, அந்த காகுல நீங்கள் யா போட்டு இந்த ஹாங் எடுத்து அப்படியே பார்த்து கூட இங்கே ரைட் பண்ணிக்கலாம். கஹாங் எங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ஈக்கு யா போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த காகுல யா போட்டு அப்படியே எடுத்து எழுதினா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குத்தா கஹாங்கை, குத்தா அப்படின்னா நாய் எங்கே இருக்கிறது. குத்தா வகாங்கை, வகாங் அப்படிங்கிறது அங்கேன்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்போ இந்த காகுல என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வா போட்டுக்கிறீங்க. வா போட்டு அப்படியே எடுத்து மீதில் அப்படியே எடுத்து எழுதுங்க. நாய் அங்கே இருக்கிறது. அங்கே அப்படின்னு ஒரு தூரமாக இருக்கிறது தான் நம்ம அங்கேன்னு சொல்லுவோம். ஆப் கவுன் ஹை, அப்போ ஆப் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரியவங்களை சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்ற மாதிரி ரெஸ்பெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப் வந்தாவே இந்த இடத்துல ஹைன் வரும். அவர் ஹைன் வந்தால் ஒரு மரியாதைக்குரிய சென்டென்ஸாக வர்றதுனால இங்கே ஹைன் கொடுத்துருவோம். ஆப் கவுன் ஹே, அவங்க யார் அப்படின்றாங்க. மைண்ட் கோபால் ஹூ, அவங்க கோபால் அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல மை என்ன இந்த இடத்துல ஹூங் எழுதணும். நான் ஒரு கோபால். அப்படி மை ஹூங் எழுதணும். அது கிராமர் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே எப்படி ஆப் ஹைன் வந்திருக்கோ அதுபோல் மைன் ஹூங் வரணும். அவங்க யார் அப்படின்றாங்க. நான் கோபால்,
நான் கோபாலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஷார்ட்டாக இங்கே நம்ம பதிக்கின்றோம். தும் கௌன் ஹோ, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் அப்படின்ட்டு நீ அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சின்னவங்கள பெரியவங்க எல்லாருமே இந்த இடத்துல சொல்லலாம். மை லடுக்கா லடுக்கி ஹோம், நான் வந்து சிறுவன் சொல்லலாம் அல்லது சிறுமின்னு சொல்ல. லடுக்கி அப்படின்னா ஒரு கேலை குறிக்கும், ஒரு சிறுமியாக இருக்கிறேன். அப்போ இங்கே மை வந்ததுனா என்ன வந்திருக்கு, இந்த இடத்துல ஹோம் வந்திருக்கு. மேஜ் பர் கியா ஹே, மேஜை மேலே என்ன இருக்கிறது. பர் அப்படின்னா வந்து மேல்னு அர்த்தம். ஆண், இங்கிலீஷில் ஆண் சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி இந்தியில் வந்து பருன்னு கொடுத்துருக்காங்க. மேஜை மேலே என்ன இருக்கிறது அப்படின்றாங்க. மேஜ் பர் அக்பார் ஹே, அக்பார் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து மேஜை மேலே வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்றாங்க. தினத்தந்தி, தினகரன், இந்த மாதிரி செய்தித்தாள் வந்து இங்கே குறிக்குது. அதுதான் நம்ம இந்தியில் என்ன சொல்லணுமோ அக்பார் அப்படின்னு. பூபால் கியா காத்தா ஹே, பூபால் வந்து என்ன சாப்பிட்றான் அப்படின்றாங்க. காத்தா காத்தா அப்படிங்கும்போது இந்த இடத்துல சவுண்டு வரணும். இப்போ பூபால் அப்படிங்கும்போது ஒரு ஆணை குறிக்குது, இந்த இடத்துல மேலே குறிக்கிறதுனால தான் இங்கே காத்தான்னு வந்திருக்கு. அது இங்கே கேல் வந்துச்சுன்னா இங்கே வந்து காத்தின்னு வரும். அப்போ வந்து பூபால் வந்து என்ன சாப்பிடுகிறான். பூபால் ஆம் காத்தா ஹே, அவன் வந்து ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறான். நம்ம ஆம் அப்படின்னா மேங்கோன்னு அர்த்தம். அவன் வந்து இந்த கியாகுல என்ன பண்ணுறீங்க, ஆம் போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அந்த இடத்துல ஆம் போடலாம். ஷேப்புனா இந்த இடத்துல ஆப்பிள், அது கூடலாம். அங்கூர்னா திராட்சை, நம்ம எது வேணாலும். கேலானா பனானா, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அடுத்து பித்தாஜி கஹன் ஜாத்தே ஹை, அப்பா வந்து எங்கே போகிறார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். கஹாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம். பித்தாஜின்னா அப்பா எங்கே போகிறார் அப்படின்றாங்க. அந்த பித்தாஜிங்க அப்பானால இங்கே வந்து வந்திருக்கு, ஹைன் வந்திருக்கு. அப்போ வந்து அப்பா அவங்க ரெஸ்பெக்ட் இருக்கிறனால இங்கே வந்து ஹைன் இதையும் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அப்போ பித்தாஜி கஹாங் எங்கே போகிறார் அப்படிங்கும்போது பாஷார் பாஷார் அப்படின்னா வந்து கடைவீதின்னு அர்த்தம், மார்க்கெட்டு. அப்பா வந்து கடைவீதிக்கு செல்கிறார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கஹாங் பதிலாக நீங்கள் வந்து பாஷார் எழுதி இதெல்லாம் அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணணும். 12th கொஸ்டின், காய் கியா பீத்தி ஹே, காய்னா வந்து பசு வந்து என்ன குடிக்கிறது, பீத்தினா வந்து குடிக்கிறது, பசு என்ன குடிக்கிறது அப்படின்னா காய் பானி பீத்தி ஹே. அப்போ வந்து கியாகுல என்ன பண்ண பானின்னு என்னது, தண்ணின்னு அர்த்தம். இந்த மாதிரி பசு வந்து தண்ணீர் குடிக்கிறது அப்படின்ற மாதிரி கியாகுலாம் வந்து பானின்னு எழுதி அப்படியே எடுத்து ரைட் பண்ணிவிடுங்க. தேர்ட்டீன்த்து குத்தா கியா காத்தா ஹே, அப்போ வந்து குத்தாவோட நாய் வந்து என்ன சாப்பிடுகிறது அப்படின்றாங்க. நான் அப்போ வந்து குத்தா பாத் காத்தா ஹே, பாத் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். அப்போ வந்து நாய் வந்து உணவு சாப்பிடுகிறது. அந்த கியாவுக்கு பதிலாக பாத்துன்னு சொல்லி இங்கே ரைட் பண்ணலாம். ரவி அவர் கரீம் கஹாங் கேள்த்தே ஹைன், அப்போ ரவியும் கரீமும் வந்து எங்கே விளையாடுகின்றனர் அப்படின்னு. ஹைன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க. ரவி ஒரு பர்சனு, கரீம் அப்போ 2 பேர் இருக்கிறதுனால என்ன வரும், இந்த இடத்துல புளூரல்ஸில் ஹைன் வந்துருக்கு. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே இந்த கிராமரில் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்களா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் படிக்கிறப்ப. அப்போ ரவி அவர் கரீம் மைதான்மே கேள்த்தே ஹைன், அவங்க எங்கே விளையாடுறாங்க, ரவியும் கரீம்னா மைதானத்தில் விளையாடுகிறார்கள். அப்போ கஹாங்கிறதுல என்ன எழுதிங்க, மைதான்மே அப்படி எடுத்து மீதெல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். ஓகே. 15th லதா தும் யகாங் கியா கர்த்தி ஹோ, லதா வந்து நீ இங்கே என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்ற. யகாங்னா இங்கேன்னு அர்த்தம், நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி லதா பார்த்து கேட்டிருக்காங்க. அப்போ கர்த்தி அப்போ வந்து கேர்ளுக்கு வந்து சவுண்டில் வரும் இந்த இடத்துல. அப்போ வந்து மை யகாங் படுத்தி ஹோ, நான் இங்கே படிச்சிட்ருக்கிறேன். மைனான நானுன்னு அர்த்தம். நான் இங்கே படு அப்படின்னா படிக்கிறது, இங்கே படுத்தி அப்படிங்கிற அதான் வந்து ஒரு கேலை குறிக்கிறதுனால இங்கே வந்து சவுண்டில் வந்துடும் படுத்தி ஹோ. வனஜா தும் கஹாங் படுத்தி ஹோ, வனஜா நீ நான் கஹாங்கன்னு எங்கே நீ படிச்சிட்ருக்கிற அப்படி. கஹாங்கன்னு எங்கேன்னு அர்த்தம். அப்போ வந்து வனஜா பார்த்து கேட்குறாங்க, நீ எங்கே படிச்சிட்ருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மை காந்தி ஸ்கூல்மே படுத்திகும், அவங்க பள்ளிக்கூடம் நேம் சொல்கிறாங்க, ஸ்கூல் நேமு. நான் வந்து காந்தி ஸ்கூலில் தான் நான் படிச்சிட்ருக்கிறேன் அப்படின்றவங்க ஒவ்வொரு ஸ்கூல் நேம் இருக்குமில்ல அந்த பெயரை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 17th சேகர் கர் கஹா ஹே, சேகருடைய வீடு எங்கே இருக்கிறது. கஹாங்கன்னா எங்கேன்னு அர்த்தம். சேகருடைய காண உடையன்னு அர்த்தம். சேகருடைய வீடு, கர்னா வீடு, வீடு எங்கே இருக்கிறது. சேகர் கர் அப்படியே கர் வரைக்கும் அப்படி எடுத்து கஹாங் பதிலாக ஷகர்மே ஹை. அப்போ ஷகர்மே அப்படின்னா நகரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நகரம் கிராமம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி வந்து
இங்கே எங்கே இருக்குன்றாங்க ஷகர்மே. ஷகர்மே எழுதிட்டு மீதி எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சேகர்கா ஸ்கூல் கஹாஹே, சேகருடைய பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சேகர்கா ஸ்கூல் இந்திரா நகர் மேகை, அவனுடைய பள்ளிக்கூடம் வந்து இந்திரா நகரில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஏரியா வச்சு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்ல, அது அங்கே தான் சொல்கிறாங்க. என் பள்ளிக்கூடம் வந்து இந்திரா நகரில் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே இந்திரா நகர் மே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிட்டு இதில் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். பாகுமே கோன்ஹை, பாக் அப்படின்னு வந்து கார்டன் தோட்டத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்றாங்க. பாகுமே ஸ்கூல்கே லடிக்கே ஹை, அப்போ வந்து தோட்டத்தில் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கிறார்கள். லடிக்கே அப்படின்னா ஒன்லி பாய்ஸை மட்டும் குறிக்கும். இந்த இடத்துல ப்ளூரல்ஸில் பன்மையில் இந்த மாதிரி வந்து தோட்டத்தில் வந்து ஸ்கூல் மாணவர்கள் இருக்கின்றனர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஹைன் வந்திருக்கு பன்மையில். மாணவர்கள் அப்படிங்கும்போது நிறைய பேரை குறிக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுற மாணவர்கள் வந்து அங்கே தோட்டத்தில் இருக்காங்க அப்படின்றாங்க. தும்காரா நாம் கியா ஹே, உன்னுடைய பெயர் என்ன? மேரா நாம் தினேஷ் ஹே. அப்போ தும்காரான்னு எடுத்து இந்த இடத்துல மேரான்னு போட்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த கியான்ற இடத்துல அவங்கவுங்க நேம் கூட எடுத்து எழுதிக்கலாம். யார் நேம் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இங்கே வந்து தினேஷ்ன்னு சொல்லி கூட இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் நேம் கூட எழுதிக்கலாம். உங்களுக்கு யார் நேம் பிடிக்கோ அந்த நேம் ரைட் பண்ணிக்கலாம். காடி கஹாங் சே ஆத்தி ஹை, காடி அப்படின்னா வண்டி. அந்த வந்து வண்டி வந்து எங்கேருந்து வருகிறது, ஆத்தினா வருகிறதுன்னு அர்த்தம். அந்த எங்கேருந்து வருது வண்டி அப்படின்றாங்க. காடி பாஜார் சே ஆத்தி ஹை, வண்டி வந்து கடைவீதியிலேருந்து வருகிறது அப்படின்ற மாதிரி தான் கஹாங் சேன்னு இருக்குது. இந்த இடத்துல கஹாங் பதிலாக பாஷார் அப்படின்னு எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிலேருந்து வருது, கடைவீதியிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி பாஷார் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து மைதான் கஹாஹை, மைதானம் வந்து எங்கே இருக்கிறது? மைதான் ஸ்கூலுக்கே பாஸ்கே, மைதானம் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. பாஸ்னால் வந்து அருகில்னு அர்த்தம், நியராக இருக்கிறது. அப்போ வந்து மைதானம் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஸ்கூலுக்கே பாஸ்கே இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்களா மீது அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ரேல்காடிக்கு ஆகே கியா ஹே, ரேல்காடி அப்படின்னா வந்து தொடர் வண்டி ட்ரெயினை குறிக்குதும். இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கிறது? ஆகே அப்படின்னா முன்னாள் அர்த்தம், என்ன இருக்கிறது? ரேல்காடிக்கு ஆகே இன்ஜின் ஹே, அப்போ ட்ரெயினுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இன்ஜின் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இன்ஜின் ஹே, இந்த கியாக் வேலை இன்ஜின் எழுதிடும். இதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 24th கல் கோன்சா தின்ஹை, அப்போ வந்து கல் கோன்சா தின்ஹை அப்படின்னா நேற்று. இப்போ கல் அப்படிங்கும்போது நேற்றுக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம். நேற்று என்ன நாளாக இருக்கின்றது அப்படின்றாங்க. கல் இத்துவார் அப்படின்னா வந்து சண்டேன்னு அர்த்தம். ரவிவார்னாலும் சண்டே தான், அது எழுதலாம். இத்துவார் எழுதலாம். நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம. ஷாம்கோ தும் கியா கரேங்கே, ஷாம்கோ அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். மாலையில் வந்து நீ எங்கே போவ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ கரேங்கே அப்படிங்கும்போது ஃபியூச்சர் டென்ஸில் வந்திருக்கு. நீ இன்றைக்கி சாயந்தரம் வந்து எங்கே போவ அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஷாம்கோ இப்போ தும்மு வர என்ன பண்ணுனீங்க? மைன்னு எடுத்துகிட்டு மந்திர், இந்த கியாக் வர மந்திர்னு எழுதிட்டு இந்த ஜாவுங்கா, இன்றைக்கி மாலையில் வந்து நான் கோயிலுக்கு போவேன். ஜாவுங்கா அப்படின்னா வந்து போவேன்னு அர்த்தம். இன்றைக்கி சாயந்தரம் தான் நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுதணும். அப்போ நீங்கள் என்ன மந்திர் ஜாவுங்கா, இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணணும். 26th காடி கித்தனை பஜே சூர்த்தி ஹை, அப்போ வந்து காடி அப்படின்னா வந்து வண்டி வந்து எத்தனை மணிக்கு சென்றடையுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காடி சாடே சக பஜே சுர்த்தி ஹை, அப்போ வந்து சாடே அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்ன வந்து 7:30 மணிக்கு வந்து சென்றடையுது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. யக்கு காடி கப்பு சூட்டேங்கி, யக்கு காடி இந்த வண்டி வந்து எப்பொழுது கப்புனா வந்து எப்பொழுதுன்னு அர்த்தம், எப்பொழுது இது ரீச் ஆகும் அப்படின்றாங்க. யக்கு காடி ராத்துக்கு 8 பஜே சூட்டிங்கி, அப்போ வந்து ராத் அப்படின்னு இரவுன்னு அர்த்தம். இரவு வந்து 8 பஜே அப்படின்னா 8 மணின்னு அர்த்தம். பஜேனா மணின்னு அர்த்தம். 8னா வந்து 8 o'clock. அப்போ வந்து இரவு 8 மணிக்கு வந்து இது சென்றடையும் அப்படின்றாங்க. கொடைக்கானல் ஹம் கியா தேக்கேங்கே, கொடைக்கானல் வந்து நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஹம் அப்படின்னா வந்து நாங்கள்னு அர்த்தம். எல்லோரும் சேர்ந்து குடிக்கிறது. ஒரு டூர் போகிறப்ப எல்லோரும் சேர்ந்து போய் ஒரு இடத்த பார்க்குறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க.
கொடைக்கானலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. கொடைக்கானல் மீ ஹம் ஹம் வேதசாலா தே தேக்கேங்கே. வேதசாலா அப்படிங்கும்போது இந்த இடத்துல அங்கே வந்து வேதசாலா அப்படின்னா வந்து வந்து பயிற்சியகம். அங்கே வந்து அங்கே வந்து லேப்ட்ரி அப்படின்னா வந்து இது செய்முறை பயிற்சி பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. மோகன் தும்கோ கவுன் ஹிந்தி சிக்காத்தே ஹைன். அப்போ வந்து மோகன் வந்து தும்கோ நீ யாரிடம் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க. முஜே மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே ஹேன். எனக்கு வந்து மாஸ்டர் ராஜன் தான் வந்து ஹிந்தி வந்து கற்பித்தார், சொல்லி கொடுத்தாரு. சிக்காத்தே அப்படின்னா வந்து கற்பித்தல்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் அவங்கவுங்க ஸ்கூல் சாரு மிஸ்ஸு பேர்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹிந்தி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு சொன்னோன்னா அந்த சொல்லி கொடுத்தவர் சார் பேர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து மாஸ்டர் ராஜன் ஹிந்தி சிக்காத்தே அப்படிங்கிற இது மீது வந்து அப்படியே எடுத்து ரைன் பண்ணி கோனை யாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது நேம் மட்டும் நீங்கள் எழுதிடலாம், மாஸ்டர் ராஜன் சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். ராம் கைசா லடுக்காக. ராம் வந்து எப்படிப்பட்ட சிறுவன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கைசானா எப்படிப்பட்ட எப்படி அப்படின்றாங்க. ராம் அச்சா லடுக்காக. ராம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சிறுவனாக இருக்கிறான். அச்சா அப்படின்னா நல்ல சிறுவன் அப்படின்றாங்க. கல் கவுன்சா தின்தா. இங்கே வந்து இங்கே தா வந்துருக்கு. இங்கே தா வந்து என்ன இந்த இடத்துல வந்து பாட்சன்ஸை குறிக்குது. இந்த இடத்துல நேற்று வந்து என்ன நாளாக இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்றுக்கு நாளைக்கு கல் தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நேற்று அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும், இத்துவார். அப்போ வந்து கல் இத்துவார் தா அப்படின்ற அந்த கோன்சாக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இத்துவார் எழுதி தா வச்சு அப்படியே நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இருந்தது அப்படின்ட்டு இந்த தா வச்சு தான் நம்ம சொல்கிறோம். தா தீன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்து தோஸ்துக்கு கர்மி கியாத்தா. தோஸ்த் அப்படின்னு நண்பருடைய வீட்டில் வந்து என்ன இருந்தது, என்ன நடந்தது. இப்போ தாண்டது என்னது, பார்சன்ஸ் இறந்த காலம். இப்போ தோஸ்த் நண்பருடைய வீட்டில், கர்ன வீடு, அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரி அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. தோஸ்துக்கு கர்மி சாதித்தி. ஆனால் நண்பருடைய வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா திருமணம் நடந்தது. சாதி அப்படின்னா வந்து திருமணம் நடத்தும். இந்த இடத்துல கியாகுல என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சாதின்னு எழுதிட்டீங்க, தாகுலங்க நம்ம தீ போட்டுக்கிறோம். நண்பருடைய வீட்டில் வந்து திருமணம் நடந்தது. சுரேஷ் ஆஜ் கஹான்சே ஆயா. சுரேஷ் வந்து ஆஜ்னா இன்றுன்னு அர்த்தம். டுடே இன்னைக்கு சுரேஷ் இன்று எங்கே இருந்து வந்தான். ஆயா அப்படின்னா வந்தான்னு அர்த்தம். எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சுரேஷ் ஆஜ் பெங்களூர் ஷே ஆயா. அவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னா பெங்களூர்லேருந்து வந்தான். அப்போ ஷேனா இருந்துன்னு அர்த்தம். எங்கேருந்து வந்தான்னா டெல்லியிலேருந்து வந்தான், மும்பையிலேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி எந்த ஊர் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அந்த ககாங் பதிலாக இங்கே பெங்களூருன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்படியே எடுத்து ஆன்சர் அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திரா கைசாத்தா. அப்போ சந்திரா அப்படின்னு வந்து ஆரஞ்சு பழம் வந்து எப்படி இருந்தது, அந்த தானாக இருந்ததுன்னு அர்த்தம். ஆரஞ்சு பழம் பகுத் அச்சாத்தா. ஆரஞ்சு பழம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. பகுத் அப்படின்னா ரொம்பன்னு அர்த்தம். அச்சானா ரொம்ப நல்லா இருந்தது. தும்னே யக்கு கமீஜ் கப் கரீத்தி. தும்னே நீ வந்து யக்கு கமீஜ் அப்படின்னா சட்டைன்னு அர்த்தம். இந்த சட்டை வந்து நீ எப்போ எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கப்புன்னு வந்து எப்பொழுதுன்னு அர்த்தம். இந்த சட்டை நீ எப்போ எடுத்த, நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மைனே யக்கு கமீஜ் கல் கரீத்தி. இந்த சட்டை எப்போ எடுத்தேன்னா நேற்று தான் எடுத்தேன். அப்போ கல் அப்படிங்கும்போது நேற்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போ எடுத்தேன்னு சொல்லி பாஸ்டென்ஸில் தான் கேட்டதுனால நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கப்புன்னு இருக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணுற, இந்த இடத்துல கல்லுன்னு போடுறீங்க. இதில் வந்து அப்போ இந்த தும்னை போல மைனே போட்டுக்கிறீங்க. நீ எப்போ எடுத்த, நான் இப்போ எடுத்தேன், நான் நேற்றே எடுத்துட்டேன், அதான் மைனே. இந்த தும்மு போல் மை போட்டுக்கிறீங்க, இந்த எடுத்து அப்படியே பண்ணிவிடு. நான் நேற்று அந்த சட்டை எடுத்துட்டேன் அப்படின்னா. யக் கமீஜிக்கல் கரீத்தி. தும்ஹாரே பிசாஜிகா நாம் கியாக. உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன. நாம்னா வந்து பெயர்னு அர்த்தம். உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன. மேரே பிதாஜிகா நாம் நாராயண் ஹே. என்னோடய அப்பா பேர் வந்து நாராயண் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய படிக்கிற உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம்.
हिंदी 4 को अक्षरों को लिखिए. இது ஃபுல்லாக வந்து அக்ஷரம் அப்படின்னு நம்பர்ஸ் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்குலேருந்து 50 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்து எண்ணி 4 மட்டும் கேட்பாங்க. இதில் ஒன்று வந்து ஒவ்வொரு மார்க்கு ஈஸியாக நீங்கள் மார்க் கேட்ச் பண்ணலாம். இது ஈஸி தான். அது நான் வீடியோஸில் ஏற்கனவே வந்து இது எப்படி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்ட்டு நான் ஈஸியான மெத்தடில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். 1 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 20 21 21 22 22 அல்ல இதில் ஃபுல்லாக இஸ்ஸே வரும். ஞாபகத்தை ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு க்ளூ மாதிரி 21 21 22 22 23 23 24 24 25 25 26 26 27 27 28 28 29 29 30 வந்து இக்தீஸ். இப்போ வந்து இஸ்ஸாக வந்துச்சு. அங்கே இஸ் வந்துச்சு. இப்போ இங்கே வந்து இஸ் வரும். தீஸ்னு வரும். இதில் இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இக்தீஸ் 31 32 32 33 33 34 35 35 36 36 37 38 39 40 40 அண்டு இக்தாலிஸ். இப்போ என்ன வரும்? லிஸ்ஸுன்னு வரும். அவ்வளோதான். அப்போ இக்தாலிஸ் 41 42 42 43 43 44 44 45 45 46 46 47 47 48 48 49 50 50. இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு ஈஸியாக வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். அது லெவல் 2ல் பார்த்தா இந்த ஹாஹாஹானே வரும். இந்த அதை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ரைட் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பின்னத்தில் கால் அரை முக்கால் 1 என்னன்று அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கால் அப்படின்னா வந்து பாவுன்னு அர்த்தம். அந்த இடத்துல பாவ் ஒருத்தர் வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1/4க்கு வந்து 1/4க்கு பாவ். அதே வந்து 1/4 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஷவா போட்டு ஷவா ஏக்கு. இந்த ஒன்றுக்கு பதிலாக என்ன நம்ம ஏக்கு நம்பர் நம்ம படிச்சிருக்கோம். அன்றைக்கி 1/4க்கு என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல இந்த ஷவா போட்டுக்கிறீங்க. இந்த மறுபடியும் இந்த ஷவா போட்டு ஏக்கு போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இது 1/4. இதே போல் தான் இந்த எல்லாத்துக்கும். அதே போல் 2/4 இங்கே 2/4 மட்டும் மறுபடியும் ஷவா போட்டுக்கிறீங்க. நம்ம ஏக்குக்கு 1 போட்டதுனால ஏக்கு போட்டோம்னா இங்கே 2 வந்ததுனால தோ போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அப்போ 2/4க்கு வந்து ஷவா தோ. அதே 3/4க்கு வந்து ஷவா தீன்னா 3ன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ என்ன வரும்? ஷவா தீன். அப்போ 4/4க்கு வந்து ஷவா சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாருன்றது 4ன்னு தெரியும். அதே 5/4 வந்துச்சு வச்சுக்கோ. அப்போ ஷவா பாஞ்சு. அது 6/4 வந்து ஷவா சக. அந்த மாதிரி இப்படியே நம்ம போட்டிகிட்டே வர்றது தான். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா 1/2 ஆஃப்னு சொல்லுவாங்க. அரைன்னு சொல்கிறது தமிழில். அதுக்கு வந்து ஆதானா வந்து அரைன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. அப்போ வந்து இங்கே ஃபுல்லாக வந்து அரை பின்னத்திலே கொடுத்துருக்கோம். 1/1 நம்ம சொல்லுவோம். நம்ம 1.5 சொல்கிறோம்ல, அது மாதிரி 1.5 சொல்லுவோம். அப்போ வந்து டேடு. 1/2க்கு வந்து டேடு டேடுன்னு சொல்லணும். அதே நெக்ஸ்ட் வந்து 2 சொல்லுவோம். இந்த இடத்துல டாயி 2க்கு வந்து டாயி. அதே வந்து 3க்கு பார்த்திங்கன்னா வந்து சாடே தீன் 4க்கு பார்த்திங்கன்னா சாடே சார். அது 5க்கு வந்தாக்கா அந்த இடத்துல சாடே பாஞ்சு அப்படின்ற மாதிரி இப்படியே அடுத்து இதுக்கப்புறம் இந்த 3லேருந்து சாடேன்னு சேர்த்திட்டு இந்த பின்னாடி இருக்க நம்பரை தூக்கி நம்ம அப்படியே நம்ம ரைட் பண்ணிட்டு வரது தான். உங்களுக்கு வந்து இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டேடு டாயி இதை ஞாபகம் வச்சுட்டிங்களா? இதெல்லாம் வந்து சாடே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே டக்குன்னு சாடேன்னு போட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது முக்கால் 3/4 கொடுத்துருக்காங்க. 3/4 பவுன் அப்படிங்கும்போது நம்ம கோல்டு ஞாபகம் வச்சுக்கலாம், நகை ஞாபகம் வச்சுக்கலாம். முக்கால் அப்படின்னா பவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 1.25 கொடுத்துருக்காங்க. பவுன் தோ எல்லாத்துலேயும் என்ன பண்ண இந்த இடத்துல பவுன் முன்னாடி போட்டே வரணும். இந்த நம்ம வந்து இங்கே என்ன நம்பர் 1 கொடுத்துருக்காங்களா, 1க்கு அடுத்த நம்பர் தான் இந்த இடத்துல முக்காலுக்குலாம் நம்ம போட்டு வரணும்.
2 கொடுத்துருந்தா 3 போடணும், 4 கொடுத்தா 5 போடணும். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த நம்பர் போட்டு வரணும். இங்கே 1 கொடுத்ததுனால நம்ம இங்கே 2க்கு தான் எழுதணும். இந்த இடத்துல பவுன்தோ, அதே இங்கே 2.25 இங்கே 2 கொடுத்துருக்காங்க. 2க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 3 வரும் இந்த இடத்துல. அப்போ வந்து என்ன வரும்? பவுன் தீன்னா வந்து 3ன்னு அர்த்தம். அது இந்த முக்கால் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது அடுத்த நம்பர் ஹிந்தியில் ரைட் பண்ணுங்கள். முன்னாடி வந்து பவுன் போட்டுக்கலாம். இது இந்த 2 குழு வச்சுட்டா ஞாபகம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே 3.25 இருக்குது. அப்போ வந்து பீன் 4, 3க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 4. அதே மாதிரி 4.25 இருக்குது. அப்போ வந்து பவுன் 5. 4க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 5. இப்படி அடுத்தடுத்த நம்பர் தான் பின்னாடி பேக்கில் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனில் हिंदी तो पद्यांक का भावार्थ प्रांत भाषा में लिखिए அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து பிராந்திய பாஷா அப்படின்னா வந்து உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து அவங்க ஹிந்தியில் வந்து இந்த போயம் கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன பண்ண நீங்கள் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னால இங்கிலீஷில் எழுதலாம். தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம். உங்கள் சாய்ஸ் அந்த இடத்துல. இதை நீங்கள் படித்து பார்த்து தமிழில் எக்ஸல் பண்ணலாம், இல்லைன்னா இங்கிலீஷில் கூட எக்ஸல் பண்ணலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து 5 கொடுத்துருக்காங்க. எனி 2 மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. இது ஈஸியாக நம்ம இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எந்த இதில் வந்திருக்கு போயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த ஆத்தர் நேமு வச்சு நம்ம அழகாக வந்து ரைட் பண்ணலாம். ஆத்தர் நேம் எழுதிட்டு அது எந்த போயத்துலேருந்து வந்திருக்குன்னு எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். மீது எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதுக்கு வந்து 3 மார்க் கிடைக்கும். அதுதான் இடமும் இந்த பொருளும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த இங்கே ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போயம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படியே அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, அடுத்தது இந்த செகண்டுக்கு போயமும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தேர்டு இது வந்து தேர்டு போய் வந்து பல்வான் பனுவில் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது ஒவ்வொரு எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக எழுதலாம். அதில் ஈஸியாக 5 மார்க் வந்து கோர்ஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாங் பாப் கொடுத்துருக்காங்க. மான யார்? அம்மா, பாப்புன்னு அப்பா. இந்த மாதிரி வந்து நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கர் அப்பனா வீட்டில் நம்ம எப்படி சகோதரன் எப்படி நம்ம வளர்ந்தோம், செஞ்சோம், எப்படி விளையாண்டோம், சிரித்தோம், அழுதோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இந்த 3rd 4th கண்டிப்பாக நல்லா வரும். 2மே நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 5th பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அது தீபக் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சீக்கோன்ற போயத்து வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இதையும் நல்லா படிச்சுக்குங்க. ஃபிஃப்த்துக்கு உண்டானது இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சீக்கோ இந்த ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். இந்த பாடலேருந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து மார்க் இது 2 மார்க் கொடுத்துருவாங்க. இடம் போட்டு எழுதுங்க, கீழே வந்து பொருள் போட்டு எழுதிருங்க. ஓகே, அந்த போயத்து வந்து என்ன மீனிங் அது தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th ரோமனில் பார்த்தா கிண்கி ஏக்கு சாடு கண்டென்ட்ஸ் அப்படின்னா வந்து மனப்பாடம் செய்யணும்னு அர்த்தம். தமிழில் எப்படி திருக்குறள், வாழ்த்து இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அதே போல் தான் வந்து ஹிந்தியில் வந்து இந்த கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரூப்னா வடிவம்னு அர்த்தம். அந்த மெத்தடில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக மார்க் பண்ணலாம். இதில் வந்து எனி வந்து மொத்தம் டோட்டலாக இதை மொத்தமே 4 தான் இருக்குது. அவங்க வந்து 3 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எனி வந்து 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். 1க்கு வந்து 4 மார்க்கு. இந்த 4மே ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. இந்த 4th ஒன்று இம்பார்ட்டன்ஸு, 3rd இம்பார்ட்டன்ஸு, அதே ஃபஸ்ட்டு செகண்ட் இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 2 3 4 படித்தாலும் கண்டிப்பாக இந்த கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 2 3 படித்தாலும் சரி. மொத்தம் டோட்டலாக வந்து கீழேருந்து மேலே 3 படித்தாலும் சரி, மேலேருந்து கீழே 3 படித்தாலும் சரி, 3 தரவாக இருந்தீங்களா எது வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுக்கு வந்து 4 மார்க்ஸு. நெக்ஸ்ட் வந்து கிண்கி 3 का अर्थ பிராந்திய பாஷாமே லிக்கி அப்படின்றாங்க. இங்கே வந்து 3 மட்டும் மொத்தம் வந்து இதில் டோட்டலாக வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் வந்து 8 கொடுப்பாங்க. தமிழில் வந்து பொருள் எழுதுகன்னு சொல்லுவோம், மீனிங்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து இந்த இடத்துல அர்த்த அப்படின்னா மீனிங்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி
அவங்க வந்து ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் வேணாலும் எழுதலாம், தமிழில் வேணாலும் எழுதலாம். அவங்க 8 கொடுத்து இனி வந்து 3 மட்டும் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு ஈஸியாக வந்து ஒவ்வொரு மார்க் வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நம்ம சின்ன சின்ன வேர்டு தான் ஈஸியாக நம்ம மீனிங் தெரிஞ்சிட்டோமா அடுத்தடுத்து வரப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே அதிகமாக ரைட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள், இங்கே கரித்திரான்னு கொடுத்தா. கரித்திரா அப்படின்னா டு பை, வாங்குதல். ஒரு பொருள் வந்து நம்ம கடையில் போய் வாங்குறோம்ல அதுதான். நெக்ஸ்ட் வந்து ஆபூஷன், ஜுவல், நகை. பைதா கர்ணா டு ப்ரொடியூஸ், விளைவித்தல். பைதா கர்ணா அப்படின்னா வந்து விளைச்சல். இந்த மாதிரி வந்து விவசாயம் வந்து வளர்றதில் பயிர் வந்து விளைவிக்கிறது, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து தந்துருஸ்தி, ஹெல்த்து, உடல்நலம். நம்ம உடல்நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அது சுட்டி. சுட்டி அப்படின்னா போனு. போன் ஹட்டி. ஹட்டினா வந்து போன் அர்த்தம். போன்னானது எலும்பு. ஜரூரத் அப்படின்னா நெசசிட்டி, தேவை. சரீரம்னா பாடி, உடல். ஆப்சிமி, முல்டிவாட்டி, தங்களுக்குள். சட்டான். சட்டான் அப்படின்னா ரோக்கு, பாறை. விதேஷ், ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாடு. வெளிநாடு அயல்நாடு அப்படின்ற. சீப்பு, ஷெல். சிப்பி. சிப்பி அப்படின்னா வந்து கடலில் இருக்கிற சங்கு சிப்பி அந்த இது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லகர், வேவ், அலை. சுட்டி, ஹாலிடே, விடுமுறை. பியார், அஃபெக்ஷன், அன்பு. படாயி, எஜுகேஷன், படிப்பு. ஜான்வர், அனிமல், விலங்கு. ஆவாஸ், சவுண்டு, ஒலி, குரல். நம்ம குரல் சவுண்ட் பேசுகிறோம்ல அந்த சவுண்டு வெளியே வர்றது. அடுத்தது பத்லூன், பேண்ட், கால் சட்டை. ஷாபுன், ஷோப்பு. சோப்பு. இம்லி, டேம்ரின், புலி. மஞ்சில், ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், எக்ஸட்ரா. ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்றமில்ல அந்த மாடி தளம், மாடி. மோடு, டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பம். ஆந்தோலன், ரிவோல்யூஷன், போராட்டம். அஹிம்சா, நான் ரிவோல்யூஷன், அகிம்சை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ரோமனில் பாருங்கள், இதுக்கு வந்து ஆப்போசிட்ஸு. கின்கி, தீன்கே, விலோம், சப்த லிக்கி. விலோம் அப்படின்னா வந்து எதிர்ச்சொல்னு அர்த்தம் தமிழில். இங்கிலீஷில் வந்து ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 கொடுப்பாங்க, இனி 3 மட்டும் தான் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 5 கொடுக்குறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. இந்த 20 படிச்சுட்டா இதுலேருந்து 8 கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், ஈஸியாக நீங்கள் 3 மார்க் வந்து கேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து காவ், ஷகர். காவ்னு வந்து கிராமம் அர்த்தம், ஷகர்னா நகரம். கரித்னா, பேச்சுனா. கரித்னா வாங்கிறது, பேச்சுனா சேல் பண்ண விற்கிறது. அது பனானா, பிகாட்னா. சுஸ்து. இங்கே பாரு, இங்கே வந்து இந்த ஷூ வந்திருக்கு, இது இங்கே ஷூ வந்திருக்கு. இதில் இருந்து இந்த இஷ்யூ இது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கணும். இங்கே சுஸ்துன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சுஸ்து. இந்த ஷூ மட்டும் தான், லெட்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறும், அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஜயதா, கம். ஜயதானா அதிகம், கம்முனா குறைவுன்னு அர்த்தம். கம்ஜோர், மஜ்பூத். சூரியோதய, சூரியாஸ்த. சூரியோதயம் சூரியன் உதயமாகிறது, சூரியாஸ்தனா சூரியன் வந்து மாலையிலேருந்து மறையிறது. ஓகே. ஷபேரே, ஷாம்கோ. ஷபேரேனா வந்து காலையில், ஷாம்கோனா மாலைன்னு அர்த்தம். சுந்தர், குரூப். சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம், குரூப் அப்படின்னா வந்து அழகற்ற. தின்னுனா டே, நாள்னு அர்த்தம். ராத்துனா வந்து இரவு. பகுத், கம். அச்சா, புரா. அச்சானா நல்லா, புரானா கெட்ட. கீம்தி, சஸ்தா. கீம்தினா வந்து விலை வந்து அதிகமாக இருக்கிறது, சஸ்தானா குறைவாக இருக்கிறது. ஒரு கடைக்கு போனால் விலை குறைவாக இருந்தால் வாங்குகிறோம், அதிகமாக இருந்தால் கேட்குறமில்ல அதுதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹோஷியார், பேவகூஃப். ஷாரி, ஹல்கா. ஜல்தி, தீரே தீரே. ஜல்தினா சீக்கிரம், தீரே தீரேனா மெதுவாக. இதர். உதர்னா அங்கே, இதர்னா இங்கே. இந்த ஊக்கு பதிலாக ஈ போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். உதர், இதர். பீச்சே, ஆகே. பீச்சேனா பின்னால், ஆகேனா முன்னால். ஆஜாத், குலாம். ஆஜாத்தில் சுதந்திரம் அர்த்தம், குலாம்னு வந்து அடிமை. ஷகர்,
காவ், ஷகர்னா வந்து நகரம், காவ்னா வந்து கிராமம். இது ஃபுல்லாக 20 படிச்சுங்க. அடுத்து 7th राउंड கின்ஹி சார் வாக்கியங்கு ஷகி யா கலத் லிக்கியே. இது வந்து ஷகி அப்படின்னா வந்து டூன்னு அர்த்தம், கலத்துனா ஃபால்ஸ்னு அர்த்தம். நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு இங்கிலீஷில் படிக்கிறோம், தமிழில் சரியாக தவறான்னு படிக்கிறோம். அதுதான் ஹிந்தியில் வந்து யானா அல்லதுன்னு அர்த்தம். ஷகியா கலத்து அப்படின்றாங்க. இந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 4 மட்டும் அவங்க எழுத சொல்கிறாங்க. அவங்க வந்து டோட்டலாக 5 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் இங்கே மேலே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5ல் 4 மட்டும் எழுதுங்கன்றாங்க. சைடில் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. கிஷான் கேத்து ஜாத்தே ஹே. கிஷான் அப்படி வந்து விவசாயி வந்து கேத்துனா வயல்னு அர்த்தம். வயலை வந்து ஜோத்துத்தே அப்படின்னா உழுகிறது வந்து விவசாயி வந்து வயலை வந்து உழுகிறார். அப்போ வந்து ஷகினா வந்து உண்மைன்னு அர்த்தம். அப்போ சரி. மகான் பனானை வாலேக்கா ஜுலாகா ககத்தேஹை. அப்போ மகான் பனானை வாலே. மகான் அப்படின்னா வந்து வீடு கட்டுறவங்க வந்து அவங்களால வந்து தறியை வந்து உருவாக்க முடியுமா. ஜுலாகா அப்படின்னா வந்து ஆடைன்னு அர்த்தம். துணி வந்து நெய்கிறாங்கல்ல, நெசவு தொழில். அது வந்து அவங்களால வந்து வீடு கட்டுறவங்களால வந்து நெசவு தொழிலை வந்து செய்ய தெரியுமா. பனானை வாலே அப்படின்னா வந்து உருவாக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கலத்துன்னு தவறுன்னு அர்த்தம். அப்போ வீடு கட்டுறவங்களால துணி வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறத கலத்து. जुलागे கர்த்தே பர் கப்படா பன்தா ஹே. அப்போ ஜுலாகே அப்படின்னா வந்து தறி நேரங்களால் வந்து துணி வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. புன்தா அப்படின்னா உருவாக்க முடியுமான்றாங்க. அப்போ வந்து ஆமான்னு அர்த்தம். கப்படானா துணின்னு அர்த்தம். அப்போ என்ன ஒரு இந்த இடத்துல அப்போ தறி நேரங்களால் துணி வந்து அவங்களால உருவாக்க முடியும். அப்போ வந்து ஷகி. ஆபுஷன் பனானை வாலு பட்டி ககத்தேகை. ஆபுஷன் அப்படின்னா வந்து நகை வேலை செய்கிறவங்க வந்து தச்சர் வேலை வந்து தச்சர் அப்படிங்கும்போது அந்த கதவு ஜன்னல் இதை செய்கிறாங்கள அந்த வேலையை வந்து செய்ய முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து கலத்துன்னு. அடுத்து லோகார் லோகுக்கே சாமான் பனாத்தகை. லோகார் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து இந்த பட்டையில் வந்து இந்த நெருப்பு காய்ச்சி பொருள் வந்து உருவாக்குவாங்கள்ல, உருக்கி அவங்களால வந்து சாமான்கள் வந்து உருவாக்க முடியுமா அப்படின்றாங்க. சாமான்னா பொருள்னு அர்த்தம். அப்போ வந்து பனாத்தி அவங்களால கண்டிப்பாக பொருள் வந்து உருவாக்க முடியும். அப்போ வந்து ஷஹி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து சஸ்த சரீர்மே சஸ்த மஸ்தியக் ரகத்தாகே அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து சஸ்த அப்படின்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன வரும் ஷஹி. बी विटामिन की कमी के कारण आदमी बात में गुस्सा करता है. அப்படி வந்து பி வைட்டமின் குறைவினாலது காரணமானதா. கம்மினா வந்து குறைவின் அர்த்தம். விட்டாமின் கொடுத்துருக்காங்க. விட்டாமின்னா வந்து வைட்டமின் அர்த்தம். பி வைட்டமின் குறைவின் காரணமாக அந்த காரணத்தினால தான் ஒரு மனிதனுக்கு ஆத்மினா மனிதன் அர்த்தம். மனிதன் இதுக்கு என்ன வரும், அவன் பாத்துனா பேசுறது, அவன் பேச அவனுக்கு கோபம் வந்து அதிகரிக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஷகி. அப்போ பி வைட்டமின் குறைவாக இருக்கிறதுனால தான் மனிதனுக்கு என்ன வருது, கோபம் வந்து அதிகம் வருது. குஷா அப்படின்னா கோபம்னு அர்த்தம். அப்போ வந்து ஷகி. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होता है. அப்போ டி வைட்டமின் வந்து குறைவின் காரணமாக தான் வந்து பற்கள் வந்து வெளியே வருது. நிக்கல்த்தி அப்படின்னு வெளியில் வருது. அந்த வந்து நம்ம டி வைட்டமின் குறைவாக இருக்கிறனால தான் வந்து வெளியில் வருது அப்படின்றாங்க. அப்போ என்ன வரும், அது கலத்து, அது தவறு. கன்னியாகுமரி பாரத்துக்கு உத்தரி சோர் பருகை. அப்போ கன்னியாகுமரி வந்து பாரதத்தில் வந்து வடக்கு முனையில் இருக்குது அப்படின்றாங்க. உத்தர் அப்படின்னா வந்து வடக்குன்னு அர்த்தம், சோர்னா முனைன்னு அர்த்தம். அப்போ வந்து கன்னியாகுமரி எங்கே இருக்குது, சவுத்தில் தென்முனையில் தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உத்தரின்னு கொடுத்துருக்காங்க. உத்தர் வடக்கு முனையில் இருக்குன்றாங்க. அப்போ என்ன ஒரு நம்மளுக்கு கலத்து நீங்கள் ரைட் பண்ணணும். அடுத்து கன்னியாகுமரியுமே தீன் சமுத்திரக்கா சங்கமம் ஹோத்தாக. கன்னியாகுமரி தான் 3 கடல்களும் வந்து பிரயோகிக்குது, ஒன்று கூடுது அப்படின்றாங்க. சங்கம் ஹோத்தாக, 3 கடல் ஒன்று கூடுதுன்றாங்க. அப்போ என்ன வரும், ஷகினா வந்து உண்மை. கன்னியாகுமரியுமே சுவாமி விவேகானந்துக்கா சமாரக் பவன் ஹே. இப்போ கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தருடைய பாறை இருக்குது. பவன் அப்படின்னா வந்து பில்டிங்னு அர்த்தம், அவரோட மண்டபம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஷகி. चट्टान पर चंद
திருவள்ளுவர் की மூர்த்தி ஸ்தாபித்து ஹே. அப்போ வந்து சட்டான் அப்படின்னு வந்து பாறை மேலே வந்து சந்த் அப்படின்னா வந்து ஒரு கவிஞர்னு அர்த்தம், ஒரு உயர்வாக சொல்கிறது, ஒரு பட்டத்தை கொடுக்கறது. அப்போ வந்து திருவள்ளுவருக்கு வந்து முன்னாடி பட்டத்தை கொடுத்துருக்காங்க. சந்து கவிஞர் திருவள்ளுவர் உருவம் வந்து அங்கே வந்து இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் தான் இங்கே இருக்குது, அது சொல்கிறாங்க. அப்போ வந்து ஷஹி. 8th नंबर किंजी 4 के कोर्स के सही शब्द சுன்கர் காலி ஜஹாக்கு பரியே அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. சரியாக எந்த ஆன்சர் கரெக்டாக அதை எடுத்து என்ன பண்ணோம்? காலி இடத்துல வந்து நிரப்புக அப்படின்னா பரியான நிரப்புன்னு அர்த்தம். ஜஹாக் அப்படின்னு வந்து நிரப்புங்க. அந்த காலி இடத்துல தான் நீங்கள் இந்த கொஷினை படித்து பார்த்து எந்த ஆன்சர் கரெக்டாக எடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹெட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. மேலே இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க, கீழே தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துங்க. இதில் 5 கொடுத்து 4 வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் கே ஆகே சோட்டி சி ஃபுல்வாரிஹே அப்படின்றாங்க. இப்போ ஸ்கூல் கே ஆகேனா முன்னாள்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு முன்னாடி சிறிய பூந்தோட்டம் இருந்துச்சு. ஃபுல்வாரி அப்படின்னா வந்து தோட்டம்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு முன்னாடி கார்டன் இருக்குன்னு ஒரு அழகு கோசம் எல்லா பள்ளியிலையும் வச்சுருப்பாங்க ஸ்கூலில். அப்போ வந்து என்ன வருது? ஃபுல்வாரி. அப்போ வந்து இங்கே என்ன ஃபுல்வாரி கொடுத்துருக்கோம், தாலாப்பு கொடுத்தோம். தாலாப்புனா வந்து குளம்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு முன்னாடி குளம் இருக்காது, அப்போ வந்து கார்டன் தோட்டம் தான் இருக்கும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஃபுல்வாரி. இதை எடுத்து என்ன பண்ணுறீங்க? இங்கே மேலே வந்து ஒரு டிக் எடுத்துகிட்டு அதை எடுத்து வைக்க நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து உஸ்கே பாத் ஏக்கு சோட்டே கி டேஷ் ஹோத்தி ஹை அப்படின்னா உஸ்கே பாத். உஸ்கே அப்படின்னா அதன் பிறகு வந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து விடுமுறை கிடைச்சது அப்படின்றாங்க. இந்த அப்போ வந்து ஏக்கு கண்டே அப்படின்னா வந்து இந்த இடத்துல எது சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லன்ச் ஹவரில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்குறாங்கல்ல, 1 hour கொடுக்குறாங்கல்ல லன்ச் டைமு, அதுதான் வந்து அந்த டைம் தான் வந்து சுட்டின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். ஓகே, அப்போ சுட்டியா 6ஆமான்னு கொடுத்துருக்காங்க. 6ஆம்னா வந்து ஓய்வுன்னு அர்த்தம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சுட்டி தான் வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து சாத்திர டேஷ் 4 பஜே தக்கு படுத்தேகை. மாணவர்கள் வந்து எத்தனை மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க? தக்குன்னா வரைன்னு அர்த்தம். 4 பஜே அப்படின்னா மாணவர்கள் வந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஷபேரேன்னு கொடுத்துருக்காங்க, ஷாம்கோன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 பஜே அப்படிங்கும்போது மாலையில் தான் வரும், 4 மணி. அப்போ வந்து ஷாம்கோன்னுட்டு ஷாம்கேன்னு நீங்கள் எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கணும். ஷபேரை வந்து ஷபேரைனா அதிகாலையில் 4 மணிக்கு வரைக்கும், அதனால் ஷாம்கோ. மாணவர்கள் 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி சாத்திர டேஷ்க்கு கேள்தேகை. அப்போ வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்க? விளையாண்டுட்டு இருந்தாங்க. கேள்லாம் வந்து ப்ளே பண்ணுறது, விளையாடுகின்றனர். அப்போ குச்சா தரகுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் மாணவர்கள் ஒரு சில மாணவர்கள் பள்ளி விட்டுன்னு என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ தரகு இதை எடுத்து ரைட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அத்தியாபக்கு சாத்திரம்க்கு அச்சி டேஷ் பி பாத்தேகை. அத்தியாபகன் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை வந்து சொன்னாங்க. பத்தாத்தே அப்படின்னா வந்து புகுத்துறது. இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர் வந்து சொல்லித்தராங்க. அப்போ பாத்தேன் அப்படின்ற மாதிரி எடுத்து ரைட் பண்ணும். பாத்தேன் கொடுத்துருக்காங்க, ஆதத்தேன்னு கொடுத்துருக்காங்க, பாத்தேன் எடுத்து ரைட் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்கள். பில்லி டேஷ்கோ பக்கத்திகை. பில்லி அப்படின்னா பூனை வந்து எதை பக்கத்தினா பிடிக்கிறது, பூனை வந்து எதை பிடிச்சது அப்படின்றாங்க. சுகே கொடுத்துருக்காங்க, குத்தே கொடுத்துருக்காங்க. சுகே அப்படின்னா வந்து எலி, குத்தேனா வந்து டாக் நாய். அப்போ பூனை எதை பிடிச்சது? எலியை பிடிச்சது. அப்போ சுகே எடுத்து ரைட் பண்ணோம். அடுத்து குத்தா டேஷ் ஜான்வர் ஹே அப்படின்றாங்க. அப்போ படா கொடுத்துருக்காங்க, பவசார் கொடுத்துருக்காங்க. குத்தா வந்து ஒரு நன்றியுள்ள விலங்கு அப்படின்றாங்க. அப்போ என்ன ஒரு பவதார். அப்போ வந்து படானா பெரியன்னு அர்த்தம், பவதார்னா நன்றியுள்ளன்னு அர்த்தம். நாய் வந்து ஒரு நன்றியுள்ளங்க விலங்கு, ஜான்வர்னு விலங்கு. நெக்ஸ்ட்டு காய் படி டேஷ் ஹோத்தி ஹை. காய் வந்து என்ன இங்கேருந்து சீதி சாதின்னு கொடுத்துருக்காங்க. சீதி சாதி கட்டோர்னு கொடுத்துருக்காங்க. காய் வந்து எப்படிப்பட்ட விலங்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீதி சாதி அப்படின்னா அந்த இடத்துல வந்து நேரான விலங்கு. சீதி சாதினா வந்து பசு வந்து நேராக தான் அது பாக்கு செய்யும். அது இல்லாமல் வந்து சீதி சாதினா ஒரு அமைதியான விலங்கு அப்படின்னா பசு வந்து அது அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கட்டோர்னா வந்து அடங்காமல் இருக்கிறது. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கோடா படா டேஷ் ஹோத்தாகே. கோடானா வந்து இந்த இடத்துல ஹார்ஸு குதிரை. குதிரை வந்து எப்படியப்பட்ட மிருகம் அப்படின்றாங்க, விலங்குன்றாங்க. அப்போ வந்து நிடர் கொடுத்துருக்காங்க, ஹர்போக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிடர் தான் வரும். இந்த இடத்துல வந்து ஏன்கிற குதிரை வந்து அது பார்வை வந்து எப்படி இருக்குது, ரொம்ப நேராக தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி. அதோட சைடில் வந்து இந்த கண்ணுக்கு இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா 9th ரோமனில் நிம்னலிக்கித்து வாக்கியங்கும் ஜோடியனா வந்து பொறுத்துக்கான அர்த்தம் மேட்சிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நேராக ஆன்சர் இருக்குது. அதை அப்படியே படித்து காமிச்சுன்னா நீங்கள் பார்த்துங்க. ஸ்கூலுக்கே ஆகே ஏன்னா பூல்வாரிகேன் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து பூந்தோட்டம் இருந்துச்சு. படாயி 10 பஜே சிறு ஹோத்திகை. இப்போ படாயினா படிப்பு வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பமானது பள்ளி அப்படின்றாங்க. சிறுனா வந்து ஆரம்பம்னு அர்த்தம். வந்து 10 மணிக்கு வந்து வகுப்பறை வந்து ஸ்டார்ட் ஆனது. அத்தியாபக்கு சாத்திரங்கோ. அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட என்ன சொன்னாங்க, பியார் கர்த்தேகை. ஆசிரியர் வந்து மாணவர்கள் வந்து அன்பை செலுத்துனாங்க. பியார் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். ஃபோர்த்து வந்து ஷாம்கோ சாத்திரோ. மாலை வந்து மாணவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றாங்க, மைதான்மே கேள்த்தேகை. மாலையில் வந்து பள்ளி விட்டோன்னா மாணவர்கள் என்ன பண்ணாங்க, விளையாண்டாங்க. ஷாம்கோ 4 பஜே தக்கு. மாலை வந்து 4 மணி வரைக்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்றாங்க, படித்தேகை. மாலை வரைக்கும் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணாங்க, மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. சப்ஜிக்கு மண்டிமே. சப்ஜினா வந்து வெஜிடபிள்ஸு காய்கறி மண்டி எங்கே இருந்துச்சுன்றாங்க. தரகிக்கு தர்காரியா மில்த்திகை. தர்காரியானாலும் வெஜிடபிள்ஸு, சப்ஜினாலும் வெஜிடபிள்ஸ்னு அர்த்தம். அப்போ வந்து அது அங்கே வந்து ஷப்பு தரக். அங்கே எல்லாம் அந்த மண்டியில் என்ன இருந்தது, எல்லா காய்கறிகளும் அங்கே கிடைச்சது. மில்த்திலாம் வந்து கிடைச்சதுன்னு அர்த்தம். அந்த மண்டினாவே அங்கே எல்லா காய்கறியும் அங்கே இருக்கும் அப்படின்ற. நெக்ஸ்ட் வந்து ஷாபுன்கி துக்கானே. ஷாபுன் அப்படின்னு சோப்பு வந்து கடையில் எங்கே இருந்ததுன்றாங்க, பீச்சைக்கு கதார் மிகை. இந்த கடையில் வந்து அந்த செல்ஃபெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்களே, செல்ஃபில் சோப்புங்களாம் இருக்கும்ல, அப்போ கடைக்கு பின்னாடி இருந்தது செல்ஃபில் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நயா பஜார்னால் புதிய மார்க்கெட் அப்படின்றாங்க. வந்து படா மகான். அந்த மார்க்கெட் எப்படி இருந்தது, ரொம்ப பெரியதாக இருந்துச்சு, பெரிய மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தூசரி மஞ்சள் தூசரி அப்படின்னா வந்து 2nd ஃப்ளோரில் வந்து எண்ணெய் இருந்துச்சு அப்படின்றாங்க. தவாயி பர்தன் மில்தாகே. அதாவது 2nd மாடியில் என்ன கிடச்சிச்சு அப்படி மார்க்கெட்டில் அப்படின்னா, தவாயின்னு வந்து மெடிசன்ஸு, பர்தனை வந்து பாத்திரம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஃப்ளோரில் வந்து ஒன்று அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே மெடிசன்ஸு கிடச்சிது, பாத்திர வகைகளும் அங்கே எனக்கு கிடச்சிது அப்படின்றாங்க. அது கப்படேக்கு துக்கான்மே. துணிக்கடைகள் எங்கே இருந்துச்சுன்றாங்க. கை பிரக்கார்க்கி சாடியம் மில்த்திகை. அங்கே வந்து கையினா வந்து நிறையன்னு அர்த்தம். நிறைய விதமான வந்து சாடினா புடவைன்னு அர்த்தம். நிறைய விதமான புடவைகள் வந்து அங்கே நிறைய கிடைச்சிது, துணி வகைகள் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ரோமனில் பார்க்குறோம். கின்கி சார்கி காலு ஜகாக்பரியே. இந்த காலி எடுத்து வந்து இந்த கோடிட்டு எடுத்து வந்து நிரப்புக அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் வந்து மனப்பாடம் பண்ணால் தான் அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இந்த 7 படிச்சுட்டாவே கண்டிப்பாக இந்த 7க்குள்ளே தான் வரும். ஈஸியாக நீங்கள் வந்து 4 மார்க் அப்படியே எடுத்துடலாம். அந்த 7மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கிறதே இந்த புக்கில் 7 தான் இருக்குது. அந்த 7 நீங்கள் படிச்சிட்டிங்களா எது வந்தாலும் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பாஜார் யகாங்ஸே டேஷ் துர்கை. பாஜார் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது. கித்தினி அப்படின்னா எவ்வளவுன்னு அர்த்தம், தூரம்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து கடையிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேர் போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹம் பகல் டேஷ்கி துக்கானே தேக்கேங்கி. நாம் இப்போ வந்து பகலுன்னா ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ முன்னாடி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. கிரானி அப்படின்னா அந்த இடத்துல வந்து மளிகை கடைன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மளிகை கடைக்கு நம்ம போகிறோம். இந்த இடத்துல லெசன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நடத்தியிருப்பேன் பிரார்த்தனைக்கில். அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன புரியும் லெசன் படித்தா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்கி துக்கானே அழகுகை. அப்போ வந்து துக்கானேனா கடைன்னு அர்த்தம். வந்து அழகுனா செப்பரேட்டாக என்ன கடை இருந்துச்சு அப்படின்றாங்க. சாவல். அப்போ சாவல்னா அரிசி கடை வந்து தனியாக செப்பரேட்டாக இருந்தால் அந்த கடையில் அரிசி மட்டும்தான் இருக்குது, மூட்டையாக வச்சுருக்கனால
செப்பரேட்டாக அந்த கடையில் அரிசி மட்டும் வாங்கினா அந்த கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் அழகுனா செப்பரேட்டாக தனி கடைன்னு அர்த்தம். அப்படியே சாவல், சாவாயில், சாவல்னு எழுதி, சாவல்னா அரிசின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து सस्त डैश डैश में स्कूल के बच्चा के लिए कागज नोटबुक और புஸ்தக் மில்தாக அப்படின்றாங்க. இந்த இங்கே வந்து சஸ்து அப்படின்னா குறைவான விலையில் வந்து இங்கெல்லாம் அந்த மார்க்கெட்டில் வந்து கிடச்சிது அப்படின்றாங்க. அப்போ தாம்னா வந்து ப்ரைஸ்னு அர்த்தம். சஸ்துனா வந்து குறைவான விலையில் வந்து ப்ரைஸில் வந்து எல்லாமே நம்மளுக்கு நோட் புக், குழந்தைங்களுக்கு பச்சுவனா குழந்தைங்கன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்காக காகஜ்னா வந்து பேப்பர்ஸு, நோட் புக்கு, அவர் புஸ்தக்கு, இந்த எல்லாமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே அந்த மார்க்கெட்டில் வந்து கிடச்சிது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன் 1914 में महात्मा காந்தி பாரத் டேஷ் ஆயே. இப்போ 1914 1914 வந்து அவர் வந்து மகாத்மா காந்தி நம்ம இந்தியாவுக்கு வந்து திரும்பினார். பாரத் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்தார். எங்கே அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவார். இப்போ எந்த இயர் 1914 லவ்டேனா வந்து திரும்பி வரார். ஆயேனா வந்தார். நெக்ஸ்ட் இப்போ இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. நீ காந்திக்கும் மகாத்மாக்கு உபாதி தி. மகாத்மான்னு சொல்லி யாருக்கு வந்து ஒரு பட்டம் வழங்கினாங்க காந்திஜிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதான் காந்திக்கு மகாத்மா. அப்போ யார் கொடுத்ததுன்னா கவிவர் ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து மகாத்மான்னு சொல்லி காந்திஜிக்கு வந்து பட்டத்தை வந்து வழங்கினார். உபாதினா பட்டம்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேஷ் இங்கே காந்திக்கு ராஷ்டிரபிதா ககா. நம்ம நாட்டின் தேசத்தந்தைன்னு சொல்லி யார் சொன்னாங்க? ககானா வந்து சொன்னாங்கன்னு அர்த்தம். ராஷ்டிரபிதானா தேசத்தந்தை, நம்ம நாட்டின் தந்தை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம காந்திஜி வந்து வந்து ராஷ்டிரபிதான்னு சொல்லி அவர் தான் அழைச்சார் முதல்ல அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸு. இந்த ரெண்டில் வந்து ஒன்று கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 படிச்சுட்டா கூட உங்களுக்கு 4 மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு ஒன் டைம் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். நீங்கள் இதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிராத்மிக்கில் வந்து இந்த 10 ரோமனில் படிச்சினாலும் கண்டிப்பாக வந்து எத்தனை மார்க்ஸ் சைடில் கொடுத்துருக்கோம் அத்தனை மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, தன்யவாத்.